பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் 3 புக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 3 புக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ரூல்டு, அதாவது கோடு போடாத புக் எடுத்திருக்கேன். எதுக்காகனா புதுசாக 3 மேனிஃபெஸ்டிங் விஷயத்த நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ மேனிஃபெஸ்டிங்னா ஏற்கனவே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த 3:30 to 5:30 டைமுக்குள்ளே நமக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் வந்து நம்ம நினைச்சா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுனாலேயே நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்காமல் போகலாம். நிறைய பேருக்கு நினைக்கவே தோணாது. இந்த மாதிரி நிறைய தடங்கல்கள் வரும்ல. அப்படி இருக்கும்போது தான் இந்த ரைட்டிங் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தெளிவாக எழுதணும்னா நிச்சயமாக நமக்கு அந்த விஷயம் நடக்குங்கிறது உண்மை. இது வந்து ப்ரூவன் தான், சரிங்களா? சயின்டிஃபிக்காகவே இது உண்மை தான். ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் எழுதணும்னா மார்னிங் 3:30 to 5:30 முடிகிறதுக்குள்ளே எழுதுனா ரொம்ப 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 நல்லது. சப்போஸ் என்னால் முடியலன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி இக்னோர் பண்ணாதீங்க. டைமுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டைம். அதை நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இன்னைக்கு லைவாக உங்களுக்கு எழுதி காட்ட போகிறேன். ஸோ புதுசாக ஒரு 3 விஷயத்தை நான் ட்ரை பண்ண போகிறேன். அதனால தான் நான் 3 நோட் புக்ஸ் வந்து தனித்தனியாக வாங்கியிருக்கேன். நான் வந்து க்ரீன் கலர் இங்க் பென் தான் வாங்கியிருக்கேன், ப்ளூ இங்க் கிடையாது. மோஸ்ட்லி வந்து ப்ளூ இங்க்ல எழுதக்கூடாதான்னா அப்படி நான் வந்து அதுக்கு 100% ப்ளூ இங்க்ல எழுதுனா நடக்காது, அப்படி கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டிங் மெத்தடுக்கு க்ரீன் இங்க் நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு இன்னும் நல்லா ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து எந்த விஷயம்னாலும் யோசிச்சு எழுதலாம். ஏற்கனவே நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு போடுறது, இந்த மாதிரி 3:20க்கு எந்திரிச்சு விளக்கு போட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். நிறைய சிஸ்டர்ஸ் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்கு, உங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் சில பேர் வந்து நான் நினச்சது நடக்கலைன்னு சொல்கிறீங்க. அதனால தான் நம்ம எழுத ஆரம்பித்தோன்னா நமக்கு எல்லாமே நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ரூல்டு நோட் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் இந்த மாதிரி கட்டமாக கொடுத்துருப்பாங்க. வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை கிழிச்சிடலாம். நான் வந்து எப்பவுமே கிழிச்சிடுவேன். ஸோ இந்த பேஜில் இருந்து தான் நான் வந்து எழுத ஆரம்பிப்பேன். ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதணும். காலையில் அந்த டைமில் 3:30 to 5:30 எப்போனாலும் எழுந்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் குளிக்கணும், இல்லை பல்லு தேய்க்கணும், இல்லை வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாத பீரியட்ஸ் டைம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, சரிங்களா? காலையில் விளக்கு போடுறதுக்கு தான் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். காலையில் நம்ம விளக்கு போடுறோன்னா கண்டிப்பாக நம்ம குளிச்சிருக்கணும், சுத்தபத்தமாக நம்ம இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடணும். அது வேற கான்செப்ட். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மேனிஃபெஸ்டிங் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சத்துக்கு கூட நம்ம கனெக்ஷன் வச்சுக்கலாம். நைட்டு தூங்கும் போது இது பக்கத்தில் வச்சுட்டு என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே தூங்கிடலாம். காலையில் எந்திரிச்சோமா டக்குன்னு இதெல்லாம் எடுத்தோமா அப்படி நமக்கு கரெக்டான எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும்னா 100% அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் நினைச்சு எழுதணும். ஒரு பக்கத்தை எழுதிட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கே போனாலும், நீங்கள் ட்ராவலுக்கு பண்ணாலும் எங்கே போனாலும் எடுத்து நீங்கள் எழுதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், சீக்கிரமே நடக்கும். எவ்வளோ சீக்கிரம்னா எந்த அளவுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டிங் பண்ணி எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமே நடக்கும். எனக்கு இதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டிங்கில் மேக்ஸிமம் 3 monthsக்குள்ளலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, 1.5 மாதத்துக்குள்ளலாம் நடந்திருக்கு. அந்த வீடியோஸ்லாம் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா பழைய வீடியோ போய் பாருங்க. இப்போ வந்து இந்த ஒரு விஷயமும் நான் என்ன எழுத போறேன்றத எழுதி காட்டுறேன். ஏன்னா மேனிஃபெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த என்ன விஷயம் வேணுமோ அது நடந்துட்டது மாதிரி எழுதணும். நான் எதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுதுற விஷயத்த வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்ல கேட்குறீங்க, சிஸ்டர் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன வேணுமோ கேட்க சொல்றீங்க, எழுத சொல்றீங்க, நான் எப்படி எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பிஸ்னஸ் எனக்கு சரியா போகல, அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு எப்படி எழுதணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. எப்பயுமே மேனிஃபெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை, ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னா அது நடந்துட்டது மாதிரி நீங்க எழுதணும். அப்போ நான் இப்போ எப்படியும் வந்து இந்த 3 விஷயம் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து உங்ககிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட நீட்ஸுக்கு எந்த மாதிரி இமேஜின் பண்ணி எழுதிக்கிறதுங்கிறதுல ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நான் எப்படி ரைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 3 நோட் புக்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு 3 விஷயத்தை வச்சு நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் 3 நோட் புக் அன்ரூல்டு எடுத்துக்கிட்டேன், க்ரீன் கலர் இங்க் பென் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எதுக்குன்னா, எனக்கு வந்து யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சேனலில் எனக்கு இன்கம் நல்லா வரணுங்கிறதுக்காக நான் வந்து எனக்கு என்ன இன்கம் வேணுமோ அதை ரைட் பண்ண போகிறேன். யூடியூப்லேருந்து எனக்கு இன்கம் வந்துட்டது மாதிரி. ஸோ இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி அட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான இந்த லோட்டஸ் சிம்பிள் ஆகட்டும், கியூ சிம்பிள், அதே மாதிரி ஜிபு, இது வந்து பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷன் நம்பருக்கு உண்டானது. ஸோ இது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த நோட்டு முழுக்க எனக்கு இன்கம் வேணுங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நான் இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் தவிர்த்துடலாம். டைரெக்டாகவே நீங்கள் என்ன எழுதலாம்னா உங்களுக்கு என்ன இன்கம் வேணுமோ அதை எழுதிக்கலாம். ஸோ நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ ரிசீவ் 500
per month அப்படின்னு சொல்லி நான் இங்கே எழுதியிருக்கேன். அதாவது பக்கத்தில் காட்டுறேன் பாருங்க. நான் வந்து எனக்கு $500 மாதம் மாதம் வருது அப்படின்னு எழுதியிருக்கேன். இது இன்னும் தெளிவாக எழுதணும்னா I receive $500 per month from யூடியூப். ஓகேவா? ஒன் லைனில் நான் எழுதிட்டேன். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன விஷயம் அது ஒன் லைனில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து மாதம் மாதம் ஒரு $500 வந்து யூடியூப்பில் வருமானம் வரணுங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் இல்லையா, யூடியூப்பில் வந்து எங்களுக்கு இன்கம் வர்றது டாலர்ஸில் தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் ருபீஸ் அப்புறம் கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ மாதம் மாதம் ஒரு $500 எனக்கு வரணுங்கிறத நான் இங்கே எழுதியிருக்கேன். அதாவது வந்துட்டது மாதிரி எழுதியிருக்கேன். சரிங்களா? இதை வந்து இந்த பேஜ் ஃபுல்லாக எழுதணும். நான் இப்போ எழுத மாட்டேன். ஸோ இதை வந்து நான் நாளையிலேருந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஃப்ரைடேலேருந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீமுக்காக நான் வந்து எழுத போகிறேன். என்ன ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கனவு இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு சீக்கிரம் நடக்கணுங்கிறதுனால நாங்கள் எனக்கு வீடு வேணுங்கிறத எனக்கு வீடு இருக்கிறது மாதிரி நான் எழுத போகிறேன். ஸோ இதை எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். I have 1 crore rupees அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இல்லை நான் 1 crore ஷார்ட்கட்டில் போட்டிருக்கேன். I have 1 crore worth property. I have 1 crore worth property அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்கிட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இருக்கு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்படியும் போட்டுக்கலாம். இல்லை இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக ஹோம், ஹவுஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு தமிழில் வந்து எழுதணும்னா என்கிட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து உள்ளது அப்படிங்கிறத எழுதிக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக என்கிட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இல்லை. எனக்கு வந்து என்னோட ஆசை. ஸோ நமக்கு பெரிய வீடு கட்டணும்னு ஆசை. அதனால நான் இந்த விஷயத்த வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். அதனால இந்த பேஜ் ஃபுல்லாக நான் எழுத போகிறேன். இதுவும் ஃப்ரைடேலேருந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். சரிங்களா? இது எல்லாமே நான் எதுக்காக உங்கள்கிட்ட காட்டுறேன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எப்படி இமேஜின் பண்ணி எழுதணுங்கிறது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஒருத்தருக்கும் தனித்தனியாக பண்ண முடியாதுன்றதுனால சொல்கிறேன். தேர்ட் புக் எதுக்காகனா, என் பொண்ணுக்காக, சாயிஷாக்காக நான் இதை எழுதுகிறேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என் பொண்ணு வந்து டிலே ஸ்பீச். ஸோ வந்து பேசுவா, நல்லா பேசுவா. ஆனால் இன்னும் நிறைய ஃப்ளூயண்ட்டாக பேசணும் நம்மளை மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதனால் வந்து அவளோட ஸ்பீக்கிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அதனால் இந்த விஷயத்த நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன். இதை நான் எப்படி எழுத போகிறேங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். சாயிஷா இஸ் எ வெரி talented speaker. அதாவது சாயிஷா இஸ் அ வெரி டேலண்ட் ஸ்பீக்கர்னு போட்டிருக்கேன். இதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்னா, சாயிஷா ஒரு சிறந்த திறமையான பேச்சாளர் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? என் பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறா. ஆனால் எனக்கு என்ன வேணும், என் பொண்ணு ஒரு பெரிய திறமையான ஒரு பேச்சாளர் அளவுக்கு வரணும் ஆயிட்டா அப்படின்றத நான் இங்கே எழுதியிருக்கேன். இது மூலியமா என்ன ஆகும்னா, இந்த பிரபஞ்சம் எனக்கு என் பொண்ணோட ஸ்பீக்கிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணும். புரியுதா? இந்த சாம்பிள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை இந்த பேஜ் ஃபுல்லாக ஃப்ரைடேலேருந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த ரெண்டுக்கும் முன்னாடி வந்து நான் எந்த சிம்பிள்ஸும் ஒட்டலை. ஏன்னா இது வந்து தனிப்பட்ட என்னோட விஷயங்கிறதுனால. மணி நீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் என்னோட சேலரி பேஸுக்கு மட்டும் நான் இந்த விஷயம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட 3 விஷயம். இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், மாதம் மாதம் வரணுங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வீடு வேணுமா, கார் வேணுமா, பைக் வேணுமாங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் தனித்தனி நோட்டு போட்டுக்கோங்க. நான் சின்ன நோட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து அன்ரூல்டு சின்னது. அதேமாதிரி அன்ரூல்டு நோட்டில் தான் எழுதணும். க்ரீனிக் ரொம்ப ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு காலையில் எனக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எனக்கு டைம் கிடைக்கலங்கிறத சொல்லாதீங்க. மோஸ்ட்லி பிரம்ம முகூர்த்த நேரத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ இது உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த நோட் புக்கில் நான் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்னோட வாழ்க்கைன்ற நம்பிக்கை நிறைய இருக்குது. ஏற்கனவே அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் நிறைய நல்லதும் நடந்திருக்கு. ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம்.